ராகு என்றாலே கருப்பு உளுந்து, முழு உளுந்தை வாங்கிட்டு வந்து நம்ம அந்த உளுந்தால் கஞ்சி வச்சு குடிக்கலாம், வடை செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படிங்கும்போது அந்த ராகுவினுடைய அந்த உளுந்தை நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது நம்மளுடைய உடலில் இருக்கிற ராகுவின் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே போல் ராகு அப்படின்னாவே நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும் இந்த உளுந்து அடிக்கடி சாப்பிடும்போது. அதே போல் அந்த உளுந்தை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு நீல கலர் துணியில் ஒரு கைப்பிடி போட்டு உளுந்தை நம்ம முடிஞ்சு 9 நாள் நம்மளுடைய தலகாணிக்கடியில் வச்சு தூங்கும்போது நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் அந்த உளுந்துக்குள்ளே இறங்கும்போது அந்த நெகட்டிவ் எல்லாம் போயிடும். நவதானியம் மட்டுமே நவகிரகங்களால் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்க முடியும். அதனால் நவதானியத்தை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு அது தானமாகவோ கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த நவகிரக பிடியிலிருந்து நம்ம விலகலாம். இந்த உளுந்தை கொண்டு போய் 9 நாள் கழித்து 10வது நாள் ஓடுற ஆற்றுல கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது நம்மளுடைய அந்த தாக்கத்திலேருந்து நம்ம வெளிவரலாம்.